ஒரு ஆர்கிடெக்ட் டைப்ல கட்டின ஒரு பில்டிங்கை வந்து சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். 40 அடி ரோட்டு மேல வடக்கு பார்த்து இந்த வீட்டை வந்து நான் சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நீங்க உங்க லைஃப்ல உங்களுடைய டைம், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய பணம் இந்த மூணையும் ஸ்பெண்ட் பண்ணா ஒரு அழகான வீட்டை வந்து நீங்க அமைக்கலாம். நிறைய பேத்துக்கு இந்த மூணை ஸ்பெண்ட் பண்ணாலும் வீடு கொஞ்சம் அமையறது சிரமமா போயிரு. ஆனா இந்த 3 விஷயமே உங்களுடைய நேரம், பணம், உங்களுடைய எனர்ஜி இந்த 3 விஷயமே சேவ் ஆகுற மாதிரி கட்டி 2 வருஷமான ஒரு அழகான ஆர்கிடெக்ட் பில்டிங்கை நான் இந்த வீடியோவில் சேலுக்கு எடுத்துட்டு வந்துருக்கிறேன். இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவில் ஸ்டே டியூனா இருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய குறைஞ்ச விலையில மார்க்கெட்ல இருந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில வீடுகள் நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்டே டியூனா இருங்க. நான் வீட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீட்டோட எலிவேஷன் பாருங்க. நீட்டா வந்து ஒரு நெத்தியில ஒரு சின்னதா ஒரு பொட்டு வச்ச மாதிரி எலிவேஷன் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ டஃப் அண்ட் கிளாஸ், ஃப்ரண்ட்ல அந்த டெக்ஸ்சர் பெயிண்டிங்கு, கார்டனிங் ஏரியா, காம்பவுண்ட் வால் எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த கேட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேட்டுங்க. அதாவது உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மோட்டர்ல ஓப்பன் ஆகிற கேட்டு. ஸோ இது 40 அடி ரோட்டு மேல இந்த வீடு இருக்கிறதுனால நல்ல ஒரு பெரிய கேட்டு. நீங்க பெரிய இனோவா காரே வந்து நிறுத்துற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங், நல்ல ஒரு 16க்கு 16 பெரிய கார் பார்க்கிங். வீட்டோட லெஃப்ட் சைட்ல வந்து லான் ஏரியா இருக்கு. உங்களுக்கு தண்ணி தொட்டி வந்துருது, செப்டிக் டேங்க் வந்துருது, அதே மாதிரி போர்வெல்லும் வந்துருது. உங்களுக்கு எல்லாமே ஜலமூலையில வாஸ்து பிரகாரம் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கேட் வந்து ஆட்டோமேட்டிக் கேட்டு, உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற ஏரியா லான் ஏரியா. ஸோ இந்த லான் ஏரியாவோட லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பால்கனி, அதாவது உங்களுக்கு வந்து பெட்ரூம்ல இருந்து உள்ள வந்து நீங்க இந்த இடத்துல நின்று இந்த லான் ஏரியா வந்து பாக்குற மாதிரி நீட்டா வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் டிபி பாக்ஸ், மீட்டர் பொட்டி எல்லாம் வந்துருது. ஸோ வீட்டுக்கு உள்ள போய் ரூம் சைஸஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட்ல நல்ல ஒரு சிட் அவுட் வந்துருது, கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் வச்சாதான் இந்த டோர் ஓப்பன் ஆகும், ஆட்டோமேட்டிக் டோரு. ஸோ டோர் வந்து இப்போ ஓப்பன்ல இருக்கு. நல்ல மெயின் டோர் வந்து டீக் வுட் ஃப்ரேம், டீக் வுட் ஷட்டர் போட்டிருக்காங்க. இது வந்து லிவிங் ரூம் 1 16x16 சைஸ்ல வந்துருது. 6க்கு 3 ஸ்லாப் டைப்ல டைல்ஸ் வந்து போட்டிருக்கு. நல்ல ஃப்ரெஞ்ச் விண்டோ 2 விண்டோ வந்துருது. ஸோ லிவிங் ரூம் 2 வந்து பாத்தீங்கன்னா 21க்கு 21 நல்ல பெரிய லிவிங் ரூம், டைனிங்கோட வந்துருது லிவிங் ரூம். ஸோ நல்ல ஸ்பேசியஸான 2 லிவிங் ரூம் வந்துருது. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டு, லைட்டிங் பாயிண்ட், ஏசி பாயிண்ட், ஃபேன் பாயிண்ட் எல்லாமே ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ லிவிங் ரூமுடைய ரைட் சைட்ல பாருங்க, உங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்ட் சீட், எம்எஸ் கிரில் அடிச்சு டிரான்ஸ்பரன்ட் சீட் போட்டு ஒரு புத்தர் ஸ்டாட்டு வந்து வால்லே டிசைன் பண்ணி லான் பண்ணியிருக்காங்க. தண்ணி வந்து உங்களுக்கு ஃபவுண்டைன் மாதிரி விழுகிற மாதிரி எல்லாம் தொட்டியெல்லாம் செட் பண்ணி நீட்டா வீட்டுக்குள்ளேயே பண்ணியிருக்காங்க. டே டைம்லேயே சன்லைட் வந்து வீட்டுக்குள்ள விழுந்துட்டு இருக்குது. ஸோ வீடு வந்து ஹை ரூப் வச்சு கட்டியிருக்காங்க. மேல இருந்து நீங்க இந்த லானை, இந்த புத்தர் சிலை எல்லாமே ரசிக்கிற மாதிரி ரொம்ப அழகா டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. மத்தியஸ்ல வந்து ஒரு பூஜை ரூம் வந்துருது. 16க்கு 10 நல்ல ஸ்பேசியஸான கிச்சன், ஒர்க்கிங் டேபிள் டாப் எல்லாமே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி நீட்டா வந்து உங்களுக்கு ஸ்டைல்ல வந்து டைல்ஸ் ஒட்டி நீட்டா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஸ்டோர் ரூம் வந்துருது. இங்க ஒரு டோர் வந்துருது. டோர் ஓபன் பண்ணீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா, நல்ல சேஃப்டி கேட் இரும்புல போட்டு நீட்டா வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அடுத்து கீழே இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அதை பார்த்துலாம் வாங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா 16க்கு 16 சைஸ்ல வந்துருது. வித் ட்ரெஸ்ஸிங் ரூம், அட்டாச் பாத்ரூம், டாய்லெட்டோட வந்துருது. நல்ல மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து கீழே போட்டிருக்காங்க. பெயிண்டிங் எல்லாமே வந்து ஒயிட் கலர், பட்டி பார்த்து ஒயிட் கலர்ல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட்டும் வந்துருது. லிவிங் வேர்ல ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் வந்துருது. இது ஸ்பைரல் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. காங்கிரீட்லயே வந்து சும்மா கேக் மாதிரி ஸ்டெப் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெப்புக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட் வந்து கிரானைட் போட்டு நீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இன்னொரு கம்ப்யூட்டர் ரூம், ஸ்டடி ரூம் அந்த மாதிரி இல்லை, கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி சொல்லலாம். கீழே வந்து ஒரு 10x11 ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோட வந்துருது. ஸோ கீழே வந்து 2 லிவிங் ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு பூஜா ரூம், ஒரு கிச்சன், சேம் டைம் வந்து ஒரு ஜூனியர் பெட்ரூம், காமன் பாத்ரூம், டாய்லெட் எல்லாமே வந்துருது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வீட்டோட நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17க்கு 11 ஒரு லிவிங் ஏரியா வந்துருது. லிவிங் ஏரியாவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ் ரேலி போட்டு டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம், டாய்லெட், ட்ரெஸ்ஸிங் ரூமோட வந்துருது. ஃப்ரெஞ்ச் விண்டோ, ஸ்மால் விண்டோ வந்துருது. நல்லா மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க.
ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா டெரஸ் ஏரியா எல்லாமே கூலிங் டைல்ஸ் போட்டிருக்கு, சோலார் இருக்கு. ஸோ வாட்டர் டேங்க் வந்து ஒயிட் சின்டெக்ஸ் டேங்க் போட்டிருக்காங்க. ஸோ நல்லா வந்து சிசிடிவி கேமரா, ஆட்டோமேட்டிக் கேட்டு, ஹை ரூப் பில்டிங்கு, புத்தர் ஸ்டாட்டுன்னு இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு சூழ்நிலையின் காரணமாக 1,50 கோடி ரூபா வர்ற வீட்டை 1,05,00,000 இம்மீடியட்டாக கொடுத்துடலாம் தம்பின்னு சொல்லி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலே வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரூம், கீழே 2 பெட்ரூம், மொத்தம் 3 பெட்ரூம் வந்துடுது. ஹாலு, கிச்சன் எல்லாம் நீட்டாக இருக்குது. கார் பார்க்கிங் இருக்குது. 6.25 சென்ட் காம்பவுண்ட் வால் எல்லாமே இருக்குது. 40 அடி ரோடு மேலே இருக்குது. வடக்கு பார்த்து இருக்குது. இந்த இடத்துல இருந்து சத்தி ரோடு ஜஸ்ட் வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தான். நம்ம கோயில் பழத்துக்கு அடுத்து குன்னத்தூர், அன்னூர் பக்கம், கணேஸ்வரம் பக்கம், கோவில்பாளையம், குறும்பபாளையம், சரவணம்பட்டி எல்லாமே பக்கம். சரவணம்பட்டி, காலப்பட்டி, ஏர்போர்ட்டு, காந்திபுரம்லாம் ஈஸியாக போய்க்கலாம். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு வந்துடலாம். சரவணம்பட்டியிலேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடலாம். ரோடெல்லாம் அகலப்படுத்திட்டாங்க. நல்ல வசதிகள் இருக்குது. இந்த கம்யூனிட்டிக்குள்ளே 300 வீடுக்கு மேலே இருக்குது. உள்ள கடை இருக்குது, ஆட்டோ இருக்குது, அதே மாதிரி கேப் இருக்குது, பால் வந்துடுது, ப்ரெஸ்ஸாக வந்து வெஜிடபிள்ஸ் வந்துடுது, நல்ல தண்ணி, அத்திக்கடவு தண்ணி இருக்குது, போர் வாட்டர் இருக்குது, பார்க்கு, கோயில், சர்ச்சுன்னு எல்லாமே இருக்குது. ஸோ வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கால் பண்ணிட்டு இந்த வீட்டை சொந்தம் பண்ணிக்கங்க. நன்றி.